யூடியூப்ல ஆல்ரெடி சொல்லியிருந்த இந்த டெஸ்ட் அண்ட் கம்பேர் தம்ப்நெயில் அப்டேட் இப்போ லான்ச் ஆயிருக்கு. இந்த டெஸ்ட் அண்ட் கம்பேர் தம்ப்நெயில் அப்டேட்னா என்ன, இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், இதை யாரெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் அண்ட் கம்பேர் தம்ப்நெயில் அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்த்துடலாம். நம்ம எப்போவுமே ஒரு வீடியோக்கான தம்ப்நெயில 2-3 தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுவோம். அந்த தம்ப்நெயிலேருந்து எந்த தம்ப்நெயில நம்ம ஃபைனலாக வீடியோக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுல நமக்கே கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ இந்த கன்ஃபியூஷன் இனிமேல் நமக்கு தேவையில்லை. நம்ம கிரியேட் பண்ணியிருக்க இந்த 3 தம்ப்நெயிலை யூடியூப்ல அப்படியே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த தம்ப்நெயிலேருந்து எந்த தம்ப்நெயில் ஆடியன்ஸை அதிகமாக அட்ராக்ட் பண்ணும், அதாவது நம்ம வீடியோக்கான சிடிஆரை எந்த தம்ப்நெயில் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றத யூடியூபே நமக்கு இனி சஜஷனில் சொல்ல போகுது. இந்த அப்டேட் பற்றி யூடியூப்ல சொல்கிறது என்ன அப்படின்னா, எலிஜிபிளான கிரியேட்டர்ஸ் இந்த அப்டேட்டை புதுசாக அப்லோட் பண்ண போகிற வீடியோஸ்க்கோ அல்லது ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்க லாங் ஃபார்ம் வீடியோஸ்க்கோ இந்த அப்டேட்டை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் யூடியூப் ஸ்டுடியோவில் இருக்கிற வெப்சைட் பேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த கண்டென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோ லிஸ்ட் எல்லாமே நமக்கு மொத்தமாக ஓப்பன் ஆகும். இந்த லிஸ்ட்லேருந்து நம்ம எந்த வீடியோவுக்கு தம்ப்நெயில் டெஸ்ட்டை பண்ண போகிறோமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவோட டீட்டெயில் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இருக்கிற இந்த தம்ப்நெயில் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் இருக்கிற 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் அண்ட் கம்பேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் புதுசாக ஆட் ஆகியிருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இது நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண வீடியோ அப்படின்றதுனால நம்ம ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருந்த அந்த தம்ப்நெயில் ஃபஸ்ட்டில் நமக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ செகண்டாக இருக்கிற அந்த ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து நம்ம செகண்ட் தம்ப்நெயிலை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3ஆவதாக இருக்கிற இந்த ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3ஆவதாக எந்த தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த தம்ப்நெயிலை இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இப்போ கீழே இருக்கிற அந்த டன் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம மறக்காமல் இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் இருக்கிற இந்த வீடியோட டீட்டெயில் பேஜை ஓப்பன் பண்ணும்போது இந்த தம்ப்நெயிலில் நமக்கு நம்ம கொடுத்த 3 தம்ப்நெயிலுமே இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. இப்போ இந்த தம்ப்நெயில் டெஸ்டிங்கை யார் பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்மளோட வியூவர்ஸ் தான் பண்ண போகிறாங்க. நம்ம கொடுத்த இந்த 3 தம்ப்நெயிலேருந்து எந்த தம்ப்நெயில் ஆடியன்ஸை அதிகமாக அட்ராக்ட் பண்ணுதோ அந்த தம்ப்நெயிலை நம்மளோட வியூவர்ஸ் தான் நமக்கு சூஸ் பண்ணி தர போகிறாங்க அப்படின்றத பற்றி யூடியூப் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது பற்றின டீட்டெயில் இன்னும் கொடுக்கல. பட் அதை சூஸ் பண்ண போகிறது யார் அப்படின்னா நம்ம வீடியோஸை பார்க்குற இந்த ஆடியன்ஸ் தான். நாம் கொடுத்த இந்த 3 விதமான தம்ப்நெயிலேருந்து எந்த தம்ப்நெயில் பெஸ்ட் அப்படின்ற ரிசல்ட்ஸ் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் கரெக்டாக ஒரே டைமில் கிடைச்சிடாது. நாம் கொடுத்துருக்க இந்த 3 விதமான தம்ப்நெயிலுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம தம்ப்நெயிலோட ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு டிலே ஆகும். அப்படி இல்லாமல் 3மே வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த தம்ப்நெயிலோட ரிசல்ட் நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிடைச்சிடும் அப்படின்னு யூடியூப்பில் சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக யூடியூப்பில் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த தம்ப்நெயில் டெஸ்ட்டு கொடுத்த ஃபியூ ஹவர்ஸ்லேருந்து 2 வாரத்துக்குள்ளே நமக்கு இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில நம்ம இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை செக் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளோட வீடியோட டீட்டெயில் பேஜை கிளிக் பண்ணிக்கிட்டு திரும்பவும் இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற அந்த வியூ டெஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி டெஸ்டிங்கான ரிப்போர்ட் நமக்கு கிடைச்சிரும். கீழே இருக்கிற அந்த ஸ்டாப் டெஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டெஸ்டிங் நமக்கு ஸ்டாப் ஆகிடும். இப்போ இந்த 3 தம்ப்நெயிலோட பர்சன்டேஜ்லேருந்து நமக்கு எந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கோ அந்த தம்ப்நெயிலை நம்ம வீடியோக்கான தம்ப்நெயிலாக நம்ம செட் தம்ப்நெயில் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்து செட் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்டிங்கை நம்ம நடுவில் ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இந்த டெஸ்டிங் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த 3 தம்ப்நெயிலேருந்து எது அந்த வின்னர் தம்ப்நெயிலோ அந்த தம்ப்நெயிலை நம்ம யூடியூப் வீடியோக்கான தம்ப்நெயிலாக யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிடும். இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டோட ஃபைனல் ரிசல்ட்டில் இந்த 3 தம்ப்நெயிலுக்குமான பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 3மே ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணியிருக்க அந்த ஃபஸ்ட்டு தம்ப்நெயில் தான் நம்ம யூடியூப் வீடியோவோட தம்ப்நெயிலாக ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் செட் பண்ணிடும். அதே மாதிரி இந்த தம்ப்நெயில் டெஸ்ட் அப்படின்றது கண்டிப்பாக கம்பல்சரி கிடையாது. நம்ம எப்போ வேணாலும் நம்மளோட தம்ப்நெயிலை நம்ம மேனுவலாக செட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் யூடியூப்பில் சொல்கிறாங்க. இந்த தம்ப்நெயில் டெஸ்டிங் ஆப்ஷனை யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற அந்த எலிஜிபிலிட்டி ரெக்குவயர்மெண்ட்டையும் யூடியூப்பில் சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிற ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா யூடியூப் ஸ்டுடியோட கம்ப்யூட்டர் யூஸர் தான் இந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் என்னோட மொபைலில் இந்த யூடியூப் ஸ்டுடியோட வெப்சைட்டை டெஸ்க்டாப் மோடில் தான் செட் பண்ணியிருக்கேன். இது நான் இப்போ டெஸ்டிங்காக என்னோட ஒரு வீடியோவில் நான் இப்போ அப்ளை பண்ணி பார்த்தேன். எனக்கு இது ஒர்க் ஆகுது. அடுத்து முக்கியமான ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா நம்ம சேனலுக்கான அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸை நம்ம எனேபிள் பண்ணியிருக்கணும். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அட்வான்ஸ்டு ஃபியூச்சரை நம்மளோட மொபைல் நம்பர் கொடுத்து நம்ம எனேபிள் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஃபெசிலிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும்.
இதில் அவங்க சொல்கிற 3வது ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த தம்ப்நெயில் டெஸ்டிங்கை நம்மளோட பப்ளிக் லாங் ஃபார்ம் வீடியோஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம ப்ரைவேட்டில் போட்டிருக்க லாங் ஃபார்ம் வீடியோக்கோ அல்லது அன்லிஸ்டடில் இருக்கிற வீடியோஸ்க்கோ நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி நம்ம லைவ் ஸ்ட்ரீமை நம்ம வீடியோவாக நம்ம கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பாட்காஸ்ட் எபிசோட்க்கோ இந்த தம்ப்நெயில் டெஸ்டிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த அப்டேட் எந்தெந்த வீடியோஸ்க்குலாம் அப்ளிகபிள் இல்லை அப்படின்னா, மேட் ஃபார் கிட்ஸ் வீடியோஸ், அதுக்கப்புறம் மெச்சூர் ஆடியன்ஸ் வீடியோஸ், அதுக்கப்புறம் ப்ரைவேட் வீடியோஸ். இந்த 3 ஆப்ஷனுக்குமே இந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிக்க முடியாது. இந்த அப்டேட் பற்றின டவுட்ஸ் உங்ககிட்ட ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த அப்டேட் பற்றின இன்னும் டீட்டெயில்டான ஒரு வீடியோவை நான் கண்டிப்பாக சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணுறேன். ஸ்டே டியூன். நன்றி.